சில பேர் சக்சஸ் அடைஞ்சிடுறாங்க லைஃப்ல. அவங்க சக்சஸ் அடைஞ்சு அத நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க மக்கள். ஏதோ ஒரு விதத்துல சக்சஸ். அது ஃபினான்ஷியல் சக்சஸா இருக்கலாம். இல்ல ரிலேஷன்ஷிப் சக்சஸா இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். ஆனா, சில பேரால சக்சஸ் நோக்கி முடியல. ஆனா சக்சஸ் அடைஞ்சாலுமே, திரும்பவும் உங்களுக்கு நெகட்டிவிட்டியா லைஃப் மாறுதுன்னு அவங்க சொல்றாங்க. அதனால ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள பீப்பிள் வராங்க. இது என்ன நடக்குது? எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் நோக்கி ஒரு கட்டத்துல மக்கள் வர மாரி இருக்கு. இல்ல அந்த நெகட்டிவ் தாட் தான் ஸ்பிரிச்சுவல் நோக்கி வர வைக்கிறதுக்கான சீடான்னு கேட்கிறேன். உங்களுக்கு நான் வந்து சுகமான ஒரு லைஃப் குடுத்துர்றேன். சொகுசான கார் குடுத்துர்றேன். நெனச்சா பணம், போட்டுக்க ட்ரெஸ்ஸு, நீங்க நெனச்ச லைஃப் நான் குடுத்துர்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? ஜாலியா இருப்பேன். கடவுள்னு ஒரு தன்மை இருக்குது ஒண்ணு நெனைப்பீங்களா? நான் ஏன் நினைக்கணும்? எனக்கு தான் தேவைப்படுறது எல்லாமே கிடைச்சிட்டு. இப்ப என்னன்னா, நீங்க வந்து ஒரு உண்மைய அடையணும் அப்படின்னா பக்குவப்படணும். பக்குவப்படுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்ப இந்த விஷயங்கள் நடக்க பக்குவப்பட்டு இறைவனை நோக்கி வருவீங்க. உயிர் சக்தியை நோக்கி போவீங்க. ஓ! அப்ப இது எல்லாமே வந்து இறைவன் தான் வந்து பிளான் பண்ணி பண்றாருங்கிறீங்களா? பிளான் பண்ணி பண்றாரு அப்படிங்கிறது இல்ல. இந்த கட்டமைப்பே அப்படிதான் இருக்கும். இப்ப இயற்கைன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இயற்கையில ஒரு தாவரங்கள் மலரும், அப்புறம் வாடி போகும், அப்புறம் மறுபடியும் இன்னொன்னு வளரும், போகும், வரும். இப்படி இந்த மாரி ஒவ்வொரு கட்டமைப்பு இருக்கு. மனிதர்களுக்குன்னு உண்டான ஒரு கட்டமைப்பு இருக்கு. அவங்களுக்கு உண்டான செயல்கள் ஒண்ணு இருக்குது. கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்குது. இதுக்கெல்லாம் தகுந்த மாரி தான் நடக்கும். இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம உள்நோக்கி போகணும். ஆன்மீகத்துல ரொம்ப ஆழமா உள்ளவங்கலாம் வந்து உள்நோக்கி போணும் சொல்றாங்க. ஆனா மக்களுக்கு வந்து என்ன உள்நோக்கி போணும்னா எத அவங்க கவனிக்க சொல்றாங்க? என்ன உள்நோக்கி போணுங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கங்க. வெளியில பார்க்கிறோம் இல்லையா? இந்த உலகம் இதெல்லாம் மாயைன்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து ஒண்ணுமே இல்லைங்கிறது புரிய வருது. இப்ப நீங்க என்ன செயல் செஞ்சீங்கனாலும் திருப்தி கிடையாதுங்கிறது புரிஞ்சுட்டீங்க. ஆனா வந்து நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுங்கிறது உணர்றீங்க. கரெக்ட்டா? எல்லாத்துக்கும் தெரியும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது. நம்ம இல்லைனாலும் இந்த பூமி இயங்கும் எல்லாமே தெரியும். நெறைய பேர் நெறைய சொல்லலாம். அந்த மாரி இருக்கு. அப்போ வந்து ஏதோ ஒரு சக்தி நிலை இருக்குது. அது ஒத்துக்கிறோம். இப்ப இந்த பாடிக்குள்ள ஏதோ ஒரு சக்தி நிலை இருக்குது. அதையும் நம்ம ஒத்துக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த பாடிய வந்து இயக்குறோம்னு நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. நம்ம உடம்புக்குள்ள. அத நம்ம கண்ட்ரோல் பண்றது கிடையாது. அப்போ உள்ளுக்குள்ளேயும் சக்தி இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ வெளியில வந்து நான் செயல்பாடு பண்ற திருப்தி இல்ல. இத தாண்டி ஒரு சக்தி இருக்குது. இதுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம உணர்ந்துட்டோம். அப்போ அதுதான் வந்து முழுமையான விடுதலை. அதுதான் முழுமையான ஆனந்தம். அப்போ அத நோக்கி போகணும். அப்ப கண்மூடி உட்கார்ந்து உள்ளுக்குள்ள என்னன்னு பார்க்கணும். அப்ப அந்த சக்தி நிலையை நம்ம உணர முடியும். உணர்ந்தா அத வெளியில சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதோட சக்தி நிலை இருக்கும். சோ நீங்க வந்து மூச்சை கவனிக்க சொல்றீங்க. பலவிதமான பயிற்சிகள் இருக்கு. பலவிதமான கிரியாக்கள் இருக்கு. பலவிதமான பக்தி யோகம், ஞான யோகம், கிரியா யோகம் இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. இதுல உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ, உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ, அத நோக்கி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனா ஒண்ண புடிச்சுக்குங்க. புடிச்சுட்டீங்க அப்படின்னா தீவிரமா அத நோக்கி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து நெறைய பேருக்கு இந்த சோசியல் மீடியா காலத்துல நெறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரஷன்லேருந்து வெளிய வரணும்னா என்ன செய்யணும்? இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து டிப்ரஷன் ஆவுது. இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒண்ணு நெனைக்கிறோம். ஒரு செயல் நடக்கணும் எனக்கு. ஆனா அது நடக்கல. அப்போ உங்களுக்கு கோவம் வருது. கோவத்தினால டிப்ரஷன் ஆகுது. ஸ்ட்ரெஸ் வருது. இதெல்லாம் என்னன்னா, நீங்க ஒண்ணு நெனைக்கிறீங்க. நீங்க நெனச்ச மாரி இந்த உலகம் நடக்கல. இந்த இயங்க வெளியில வந்து இயக்க மாட்டேங்குது. நம்ம நெனச்சது இங்க இயங்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது இத்தனை பிரச்சனையும் வருது. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ நெனச்சது இங்க இயங்காது. அப்படி அந்த தாட்ட முதல்ல மாத்தணும். சோ நீங்க நடக்காது நம்ம எது நெனச்சாலும் நடக்காதுங்கிறீங்களா? அப்படி சொல்லல. நான் நெனச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத தூக்கணும். இல்ல எனக்கு இது மாரி சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஐஏஎஸ்க்காக பிரிப்பேர் பண்றாங்க. அவங்க வந்து இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நான் வந்து சென்டம் அடிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களோட கோல் வந்து இது நடக்கணும். நான் வந்து சென்டம் அடிக்கணும். நான் வந்து ஸ்டேட் லெவல் ஃபர்ஸ்ட் வரணும். அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கோல் வைப்பாங்க. இப்போ வந்து இது வந்து நான் வந்து அவங்க வந்து தீவிரமா நெனைக்கிறதுனால அது நடக்குமா? இல்ல அது நடக்காதா? அவங்க மைண்ட்ல வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணா அது நடக்குமா? நடக்காதா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது. நீங்க நெனச்ச மாரி தான் அந்த கோல் ஓட்டப்பந்தயம் மாரி வச்சுக்கங்க. நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஜெயிக்கிறோம், தோக்குறோம் அதெல்லாம் வேண்டாம். நீங்க என்ன ஓடுங்க முதல்ல. ரன் பண்ணுங்க. ரன் பண்ணி அந்த இலக்க அடிங்க. அடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட்டா வரீங்க. நான் ஃபர்ஸ்ட்டா வந்தா தான் சந்தோஷம் அப்படின்னு நம்ம வைக்கக்கூடாது. அப்பதான் நம்ம மாற்றுறது. நான் எப்படி வந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து முழுசா அந்த சனத்துக்கு சனம் முழுமையா இருங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன தேவையோ அது வரும்.
இப்ப இந்த சனத்துக்கு மட்டும் நான் உண்மையா இருக்கணும். நீ வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அங்க வச்சுட்டு அதை நோக்கியே ஃபியூச்சரை நோக்கியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா பிரசன்ட்ல விட்டுருவோம். பிரசன்ட்ல முழுமையா இருந்தாதான் ஃபியூச்சர் என்ன நல்லது நடக்கும். நல்லது மீன்ஸ் நீங்க எதிர்பார்த்தது நடக்கும். அப்ப பிரசன்ட்ல இல்லாம ஃபியூச்சரை நினைச்சு டென்ஷன் ஆகிட்டே இருந்தா பிரசன்ட்ல செய்ய வேண்டியது விட்டுருவீங்க. அப்ப என்ன ஆகும்? அப்போ ஃபியூச்சர்ல நடக்க வேண்டியது நடக்காம போயிடும். சரி, இப்போ நிறைய பேர் ப்ரெசென்ட்லேயே பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டிலே இருக்காங்க. ப்ரெசென்ட்ல இந்த தருணத்தில் அவங்க வந்து சேடாவோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்லை டிப்ரெஷனாவோ இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இது எதை மீன் பண்ணுறீங்க? இப்போ ப்ரெசென்ட்னா இப்போ அவங்க சேடாகவே இருக்கணுமா இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கணுமா அப்படி சொல்கிறீங்களா? இல்லை ப்ரெசென்ட்டுங்கிறது எதை குறிக்கிறீங்கன்னு கேட்குறேன். நீங்க பிரசன்ட்ல இருக்கீங்க அப்படின்னா சேடா இருக்க மாட்டீங்க, டிப்ரெஷனா இருக்க மாட்டீங்க, கோபமா இருக்க மாட்டீங்க, நிம்மதியா இருப்பீங்க, தெளிவா இருப்பீங்க, அமைதியா இருப்பீங்க, ஆனந்தமா இருப்பீங்க. அதாவது பிரசன்ட் அப்படிங்கிறது நீங்க சொல்ற இறைத்தன்மை, இறைவன், கடவுள், பிரபஞ்ச சக்தி என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பிரசன்ட்ல தான் இருக்கு. இந்த சனத்துல இப்ப நான் இங்க கொண்டு பேசிட்டு இருக்கேன்னா இந்த சனத்துல தான் இருக்கு. இந்த சனத்துல இருக்கும்போது நம்ம இந்த சனத்துல இருக்க கத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம இறைவன் கூட கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த இறை சக்தியை முழுமையா உணர்ந்துடும். நீங்க இந்த பிரசன்ட்ல இருக்கிற நேரம் டிப்ரெஷன் வர்றது கிடையாது, கோபம் வர்றது கிடையாது, வேற எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் வர்றது கிடையாது. ஏன்னா எதையோ நினைக்கிறோம். நீங்க நினைக்கும் போது ஒன்னும் ஃபியூச்சரை பத்தி நினைக்கிறீங்க, டிப்ரெஷன் வரும். இல்ல பாஸ்ட் இறந்த காலத்தை பத்தி நினைப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் வரும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கும். பிரசன்ட்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து உண்மையாலுமே இறைவன் கூட கனெக்ட்ல இருப்பார். அதை இருந்து பழகிட்டே இருந்தோம்னா அது முழுமையடையும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கடவுள்கிட்ட ப்ரேலாம் பண்ணுறாங்க, ரொம்ப ஆத்மார்த்தமாகவே ப்ரே பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட வேண்டுதலை வைக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும், அந்த ஆசைகள்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி அவங்க பிரார்த்தனைகள் வைக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினச்சிக்கிட்டு அவங்க வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க. ஆனால் என்னதான் பண்ணாலும் என்னதான் ப்ரே பண்ணாலுமே ஏன் திரும்பவும் பீப்புள் வந்து வாழ்க்கையில் வந்து துன்பம் வந்துகிட்டே இருக்கு? இப்போ வேண்டுதல் அப்படின்னா நம்ம வந்து அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். வேண்டுதல் அப்படின்னாவே வந்து ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கி வேண்டுதல் பண்றோம். எனக்கு அது நடக்கணும், இது நடக்கணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கோயிலுக்கு போறதே வந்து அங்க இருக்கிற இறை சக்தியை நீ உணர்வதற்காக, உணர்ந்து உள்நிலை இருக்கிற இறை சக்தியை உணர்வதற்காக நீ அங்க போற. அங்க போயிட்டு வேண்டுதல் வைக்கிறது எதுக்காக வேண்டுதல் வைக்கணும்? வேண்டுதல் அப்படிங்கிறதே ஒண்ணு இல்ல. உங்களுக்கு என்ன தேவையோ என்ன நடக்கணுமோ அது நடக்கும். இப்ப நீங்க போலீஸ் ஆகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம் எழுதணும், படிக்கணும், அதுக்கு உண்டான பயிற்சிகள் பண்ணணும். இது பண்ணுவீங்களா? நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைப்பீங்களா? கடவுள்கிட்ட பிரார்த்தனைங்கிறது கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க உங்களுக்கு நீங்களே கண்மூடிக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. கடவுள் நினைச்சு அதை எங்க வேணா பண்ணலாம், கோயிலுக்கு தான் போய் பண்ணணுங்கிற பாசிட்டிவான இடத்துக்கு போய் பண்றீங்க. ஆனா அது எண்ணங்கள் தான். நீங்க பிரார்த்தனை வைக்கல. நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பிரார்த்தனை வைக்கல, நீங்க நினைக்கிறீங்க கண்மூடிக்கு வந்து எனக்கு இது கிடைச்சிடணும் ஆண்டவா அப்படின்னு எதையோ ஒரு நம்பிக்கையை வச்சு நினைக்கிறீங்க. அது மேபி நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அதுக்கு கடவுள் தான் காரணம். இல்ல அதுதான் கேட்க வரேன். ஆக்சுவலா சில பேருக்கு நடக்குது. ஆமா, அதுதான் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து வேண்டுதல் வச்சேன், நான் வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை வச்சேன், நான் வந்து நெகட்டிவா தான் என் லைஃப்ல இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல பட்டுட்டு தான் இருக்காது. ஃபினான்ஷியலா இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப், டிவோர்ஸ், அப்புறம் நான் விரும்பினவங்க எனக்கு கிடைக்கல, அந்த மாதிரி நிறைய விஷயத்தினால அவங்க வந்து ஒரு துன்பத்துல இருக்காங்க. அதனால கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க. சில பேருக்கு நடக்குது, ஆனா நடந்த விஷயம் திரும்பவும் நடக்க மாட்டேங்குது. இது நடக்குது, மாறி மாறி நடந்துட்டே இருக்கு. ஏன் வந்து ஒரு ஒரு உறுதியா ஒரு விஷயம் கிடைக்கல கடைசி வரைக்கும்? அதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, அது நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? அதுக்கு மட்டும் இப்ப நான் சொல்றேன். இப்ப வந்து நம்மளோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு துணை தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு இறை சக்தியோட துணை தேவைப்படுது. அப்ப நம்ம வந்து கோயிலுக்கு போய் நம்மளோட தீராத இருக்கிற ஒரு ஆசைய பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறோம். அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு சக்தி நிலை உருவாகுது. எப்படின்னா, அப்பா இறைவன் கிட்ட சொல்லிட்டோம், கண்டிப்பா நடந்துரும் அப்படின்னு சொல்லி நம்புறான் அவனே. அப்ப நம்பும்போது அந்த எண்ணங்களுக்கு தான் சக்தி அதிகம். அப்ப அந்த முழுமையா நீ நம்புறனால என்ன ஆகுதுன்னா அந்த நிகழ்வு நடக்குது.
இது இறைவனால் நடக்குதோ இல்ல வந்து நீ வேண்டுதல்னால நடக்குதோ அப்படிங்கறது நான் சொல்ல வரேன். நீ நம்புற ஸோ பாசிட்டிவா. ஃபர்ஸ்ட் அந்த எண்ணத்தை நீ நம்புற. அப்ப என்ன ஆகுற, இறைவன் கிட்ட நான் கொடுத்துட்டேன், அதை அவர் நிறைவேற்றிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை. அது நீ எந்த அளவுக்கு நீ தீவிரமா நம்புறியோ அது நடக்கும். இப்போ ஒண்ணு நடந்துட்டீங்க, இப்போ ஒரு விஷயத்த போய் தீவிரமே இல்ல, பக்தி இல்ல, சும்மா போய் வேண்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது நடக்காது. முழு தீவிரத்தோட எந்த அளவுக்கு அந்த எண்ணத்து மேல நீங்க தீவிரம் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். தீவிரம் கம்மியாக கம்மியாக நடக்காது. இவ்வளவுதான் சீக்ரெட். புரியுது, எக்ஸாக்டா புரியுது. ஸோ பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணும்போது தீவிரமா பாசிட்டிவ், நிறைய பேர் வந்து பாசிட்டிவா இருங்கன்னு சொல்லுவாங்க, பட் பாசிட்டிவ் பிளஸ் தீவிரம் அது இருக்கும்போது நெகட்டிவிட்டி போயிடும் சொல்றீங்க. நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி கிடையாது. ஒரு எண்ணத்தை வந்து நீங்க எவ்வளவுக்கு தீவிரமா இருக்கீங்களோ, ஒரு 100%, அதாவது இங்க சும்மா பேலன்ஸே இல்லாம ஷார்ப்பா வச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும். நீங்க சும்மா நடக்குமா நடக்காதா, ஐயோ இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா, வருமா வராதா இப்படின்னா இல்ல, அததான் அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி திங்கிங் வருது நெகட்டிவிட்டி என்ன ஆனாலும் அது வந்து உங்களோட தீவிரத்தன்மை இல்லைங்க. ஓகே, அப்ப தீவிரமா இருந்தா இது இருக்காதுங்கிறீங்க. கண்டிப்பா. ஸோ ஓகே, இப்போ ஒரு சீக்ரெட் ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி தீவிரமா இருக்கிறதுக்கு? இப்போ நான் ஆசைப்படுற இந்த விஷயம் எனக்கு நடக்கணும், அதுக்கு அந்த விஷயத்துக்காக ரொம்ப நான் வந்து ஏங்குறேன், இல்லை அந்த விஷயம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், அது எனக்கு லைஃப்ல நடக்கணும், அதுக்கு ஏதாச்சும் சீக்ரெட் வச்சிருக்கா? முழு தீவிரமான ஒரு உறுதியோட என்ன நடந்தாலும் வாழ்க்கையில என்ன நடந்தாலுமே வந்து எனக்கு இது வேணும்னு நீங்க அதை புடிச்சிட்டீங்க அப்படின்னா அது 100% நடந்துடும். அந்த உறுதி மட்டும் வேணும் உங்களுக்கு. ஆனா உறுதி இல்லாத இடம், அது உறுதி இல்லைன்னா அது உங்களுக்கு வேண்டாம்னு அர்த்தம். நீங்க அது மேல உறுதியா இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் கிரிக்கெட்ல ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு உள்ளுக்குள்ள உறுதி இருந்ததுன்னா அது நடந்துரும். உறுதி இல்லைன்னா தான் உங்களுக்கு நீங்க கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் என்ன பண்ணணும், டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப உறுதி இருந்ததுன்னா சாப்பாடு இருக்குதோ சாப்பாடு இல்லையோ, படிப்பு வருதோ படிப்பு வரலையோ, மழை பெய்யுதோ இடி இடிக்குதோ, என்ன ஆனாலும் போய் பிராக்டிஸ் பண்ணுவான்ல, அப்ப கண்டிப்பா அந்த பலன் கிடைச்சிடும். இப்ப வந்து ஐயோ இன்னைக்கு சாப்பிடல, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, காரணங்கள் சொல்லி நீ வந்து கடத்த போது என்ன ஆகுது அப்படின்னா காலங்கள் இறந்துகிட்டே இருக்குது. அப்போ உன்னோட தீவிரத்தன்மை கம்மியாகிக்கிட்டே இருக்கு. அப்போ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளவுதான்.